அம்பலப்பட்டி வேறங்க. என்னையா கடங்காரிய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா, நீ கடங்காரிதான். பின்ன வா, நிறைய வெத்தலை போட்டு பஸ் நிறுத்திட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுறது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சம் வாயில புயல் கட்ட வர. யோ, கட்ட கட்டனா வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சிகரெட் குடிக்க கூடாதா பஸ்ல எழுதி போட்டிருக்கு. வெத்தலை வச்சு துப்ப கூடாதா போட்டிருக்கு. அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாங்க, கரும்பை தின்னுட்டு சக்கை துப்பிட்டு போறாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லாம நான் வெத்தலை வச்சு துப்புனால உன் பஸ் இழுக்க மாட்டேங்குதாக்கும். யோ, நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா. ஆள பாரு ஆள, ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா. அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, மீன் ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க. இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பார்க்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையறாள. நீங்க சும்மா இருக்கேங்க. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மகன் வருமா, தாலி ஒண்ணு தருவான்னு தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பார்த்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்டு சோ. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பாதான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? இருந்தாலும் நீங்க ஆம்பளை புள்ளைய பெத்தவளாச்சே. பட்டணத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டுக்காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு டாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான். மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்தை கட்டுறா தாலியேன்னு இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்தை, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது தானா நடக்கும். வள்ளியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. ஏத்தே மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா போ. கடைக்காரரே, அந்த வளையல எடுங்க. இந்தம்மா வளையல். ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு கிறுக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன ஊக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனும். இன்னும் எத்தனை பேர் வர போறாளுங்களோ குத்துறதுக்கு. டேய், அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு. அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய், பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். அதுவும் மன்றத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சிதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சிதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ, என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய். அவ என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு. ஓ வெத்தலமா கிடையா? இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ? மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா. சத்தியமா இங்க இல்ல. சரி, அப்ப என் மச்சான் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போறேன். இங்க இல்ல, உள்ள போய் இங்க பொம்பளைங்க வரக்கூடாது. பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பார்க்க மாட்டாங்க.
ஆமா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான கெடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். ஆமா, உன் பேர் என்ன? மறி குழந்து. I am a King Kong. Let me do. ஆமா, எல்லாரும் இடுப்புல அநாகரி கட்டிக்கிட்டு திருவாங்க. நீ என்ன தாலி வச்சுக்கிட்டு அலையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நான் ஆளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு தெரியறேன். ஏன் ஒச்சு குட்டுறிய? அடி மச்சான், நீ இங்கயா இருக்க? எடுத்துட்டு பையில நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன் என் அத்தை மக மேல. உன் கையால தான் தாலி கேட்ட இங்க வந்தேன் அருமா மச்சான். நிறுத்துங்கடா. நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான். சரி, சரி. நான் ஊர்ல இருந்து முறுக்கு, அதிரசம், வடை, கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற? என்னம்மா தேடுற? இந்த எச்சி துப்பு என் மூஞ்சில துப்பு. ஐயா, அது மறுவாடி இருக்கணும் மச்சான். நீங்க வந்து குளிடா. நான் வரலப்பா. அண்ணே, அவன் தான் பச்சை தண்ணி குளிச்ச வலி பெறும் தெரியல. நீங்க பேசாம குளிங்க. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளே. டேய், எல்லாம் தண்ணிக்குள்ள முங்குடா. எங்க போச்சு மச்சான்? அத்தை இங்கதான் குளிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் சுண்ட காணமே. என்ன அவ வெக்கப்படுறா? நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாலோ? இருக்காதே, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க, இந்த பக்கம் துண்டுகின்ற ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அதை நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க, உங்ககிட்ட துண்டுகின்ற ஏதாவது இருக்குங்களா? துண்டில்ல, இதான் இருக்கு. ஐயா, இது நமக்கு பத்தாதுங்க. அச்சச்சோ. ஐயா, பாவாட. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐயா, இங்க வந்தாள. எங்க ஆளே காணோம். இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா? எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா, என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது? உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கலத்தி விளக்கு மாறு பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா, மாமா. ஆத்தாடி பாவாடா. மச்சான், இது கறி, இது முட்டை, இது அப்பளம், இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சான் கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சோ, வேர்க்குது. மூட் அவுட் பண்ணாத. என்ன மச்சான் கெட்ட வார்த்தையில சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம்.
கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் போயில கட்ட ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற நாங்க சாப்பிட பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறத பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். ஏய் இந்த லந்து கிந்து பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திடுவேன். ஏத்துவீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊர் விட்டு போவேன், இல்ல என் கட்டை தான் போவோம். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? என்ன சட்டம்? என்னடா இது, இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சாலி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா, தருதலை. டேய், அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போ. ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட். வீதியில போற சனியனே வம்புக்கு இருக்கிறீங்க, இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. ஏன் ஐயோ, அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டும் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுக்குன்னு பூந்துச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரிய கடுக்கு? வேணா ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற எவ மேலாவது அடி. வந்துட்டாங்க முருகா, நீ தாங்காது முருகா, ரொம்ப லொல்லு முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை 2000 பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது, இங்கிருந்து போயிடுறான். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்துல இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மழையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்குமொழி எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறியா? மறிக்குழந்து, முத்துக்காலைக்கு தெரியாம ஏன் எங்களை தனியா கூட்டு வந்த? ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கும். வாட் ப்ராப்ளம்? கம் ஆன் டெல். நான் என்ன ஆள்ல குறைச்சலா? இல்ல. அழகுல குறைச்சலா? இல்ல. அறிவுல குறைச்சலா? இல்லவே இல்ல. அப்ப ஏன் முத்துக்கால மச்சான் என்ன பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு? நான் அவர் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? அண்ணமார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி. அதான் உரிமையோட சொல்ல வந்தேன். ஏன் அழுகுறீங்க? இங்க டச் பண்ணிட்டமா, இங்க டச் பண்ணிட்ட. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? கவலைப்படாத, முத்துக்கால உனக்கு தான். நீ கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொன்னதால மறி குழந்தை அரளவதியை அரைச்சு குடிச்சிச்சுன்னு. என்னடா சொல்ற? சாகா போய்க்கு கிடக்குதுல்ல, சீக்கிரம் வாங்கல்ல. இன்னும் மாமனை காணோம். ஏன் அந்த உலகம் போய் மாமன் கிட்ட சொல்லிருப்பானா?
சொல்லி இருப்பானா? சொல்லி இந்நேரம் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இத பாரு, முத்துக்கால வரும்போது அரளி விதையை சாப்பிட்டு நுரத்தள்ளி செத்த மாதிரி அருமையா நடிக்கணும். ஏன் அப்ப எனக்கா நடிப்பு சொல்லி கொடுக்குற? மாமா வரட்டும் எப்படி ஆக்ட் கொடுக்குறேன் பாரு. ஐயோ, முத்துக்கால வர மாதிரி இருக்குதே. ஆமா, ஐயோ, சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. இந்த அந்த நிறைய குடி, நிறைய குடி, நிறைய குடி. இந்த குடி, படு, மூச்சு விடக்கூடாது, படு, படு. மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து அம்மா எழுந்துருமா, எழுந்துருமா. ஏமா இப்படி பண்ண? இங்க பாருமா, மாமா வந்திருக்கம்மா. அவசரப்பட்டு இத மாதிரி பண்ணிட்டிய தாயி. மாமா வந்திருக்கேன் தாயி, இங்க பாருமா. நான் தான் ஆத்தத்தை ஏதோ திட்டேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியம்மா. மறிக்கொழுந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாயி. கட்டு மாமா. 10 ராவுகாலம் 11 12 யமகண்டம். அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா. ஏ மாமா, இடுப்புலயே தாலி இருக்கு, கட்டிறேன்.